அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, அந்தகாரத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் நான் பேசினதில்லை. விருதாவாகவா என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சன்னதிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர் என்று அறிவித்த ஆண்டவருடைய திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அற்புதமான காலை வேளையிலே விழித்ததும் விண்ணவரோடு என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தொடர் போதனையான உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை நான் நேற்று தினத்திலே பார்த்தோம். இன்றைக்கு இந்த 10வது வசனத்தின் 9வது வசனத்தை இறுதி பகுதியை நாம் தியானிக்கலாம். உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள், கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியையில் பிரியமாயிரும். அடுத்த வசனம். அன்புக்குரியவர்களே, தேவன் ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார். யாரோடு? இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்த மோசேயினுடைய வாக்கியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல 3வதாக லேவியை குறித்து வருகிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை இங்கே நாம் பார்க்கிறோம். லேவி கோத்திரம் உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை? கற்பனைகளையும் வார்த்தைகளையும் அவன் கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை அவர்கள் காக்கிறவர்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் நீரே முன்று அவர்களை நொறுக்கி அவர்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி மோசே இஸ்ரவேல் மக்களாகிய அந்த லேவி கோத்திரத்தை ஆசீர்வதித்த வார்த்தைகளை இங்கே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகுதான் மனிதனை அதிலே வைத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். நாம் பாருங்க, இன்னைக்குதான் கடவுள் என்னமோ கொடுக்கிற மாதிரியும் இனி வரப்போகிற மாதிரி, ஆண்டவரே என்ன கொடுங்கப்பா, எனக்கு தாங்கப்பா, இப்படி எல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் மக்களையே அன்றைக்கு மோசே தேவனோடு கூட பேசும் பொழுது, அவர்கள் என் ஊழியக்காரர்கள், யூதாவை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம், ரூபனை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை சொன்ன பிறகு இங்கே அவர் சொல்லும் பொழுது, இவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு வார்த்தைகளை அறிவிக்கின்ற ஒரு உடன்படிக்கையின் கீழே வாழ்கிறவர்கள். இது ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம். கடவுளுடைய ஊழியத்தை செய்கின்ற உடன்படிக்கை நித்திய காலமாக தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு உடன்படிக்கை. தேவனுடைய வார்த்தையிலே வாழுகிற அனுபவம். பழைய உடன்படிக்கையில ஏசாயா 59ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனமா இருந்தாலும் இந்த உடன்படிக்கையின் கீழே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். 59ஆம் அதிகாரம் கடைசி 21வது வசனம். உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளி என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சன்னதியின் வாயிலிருந்தும் உன் சன்னதியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய உடன்படிக்கை பலனற்றதா இருந்தது. இந்த புதிய உடன்படிக்கை பலனுள்ளதா இருக்கிறது. எப்படி? அவருடைய ஆவியும் அவருடைய வார்த்தைகளும் நமக்குள்ளே இருக்கும் பொழுது மாத்திரமே. அநேகருக்கு இன்றைக்கு வாழ்க்கையில சூழ்நிலைகளை மாற்ற தெரியல அப்படின்னா, நான் உடன்படிக்கையில இருக்கிறோன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நாம் எதை தேடுகிறோமோ அது நம்மை தேடி வருகிறது. எதை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமோ அது நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே நாம் ஆசீர்வாதத்தை எனக்குள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தால் அதை நாம் அனுபவிக்க ஆரம்பிப்போம். அதை குறித்து பேசுவோம். அதை குறித்து பேசும் பொழுது அவைகளை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக மாறுகிறோம். ஆகவே இங்கே லேவி கோத்திரம் என்பது அன்றைக்கு தனிப்பட்ட ஒரு கோத்திரத்தை தேவன் ஊழியத்துக்கென்று அழைத்தார். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பிரித்தெடுத்தார். இன்றைக்கு வேதத்துல புதிய உடன்படிக்கையில பார்க்கும் பொழுது இந்த தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் இந்த பணியை நீ தான் செய்யணும், அப்படி செய்யணும் அப்படின்ற அமைப்பெல்லாம் கிடையாது.
புதிய உடன்படிக்கையில் எல்லாரையும் ஒன்று போல ஆக்கி, எல்லாரும் அப்பாவுடைய பிள்ளைங்க தான், எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான், எல்லாரும் தீர்க்கதரிசிகள் தான், எல்லாரும் அவருடைய பணியை அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய விதமான திறமைகளை தேவன் தருகிறார். அதற்கேற்றபடி நாம் செயல்பட அழைக்கப்படும். ஏனென்றால் அவயவங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கிறது போல நாம் இந்த சுவிசேஷ வேலையை செய்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். அதுல பேசிக் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை பிடித்து உடன்படிக்கையில இருக்கிறோம் என்கிற நிலை மிக மிக அவசியம். பழைய உடன்படி நீ இப்போப்பா நான் பேசுறேன், இப்ப அப்படி இல்லை, நான் கூடவே இருக்கிறமா நீ பேசுவான்ற நிறைய வித்தியாசங்கள் பழையத்துக்கும் புதியதுக்கும் உடன்படிக்கைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, வார்த்தையை தந்து வார்த்தைகளை பழித்திரு, வார்த்தையை நாம் சிக்கிக் கொண்டவர்களாக, வார்த்தையை கட்டிப்பிடித்தவர்களாக, ஓ கற்பனையை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். நம்ம வாழ்க்கையில நலமா இல்லை அப்படின்னா கற்பனையை நம்ம கவனிக்கிறது இல்லை. அநேக விஷயங்கள்ல நிறைய ஆலோசனைகள் நமக்கு வேதம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. புதிய உடன்படிக்கையில பார்க்கலாம், லாவே இல்லைங்க, 10 கட்டளை பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் கட்டளை. இந்த 10 கட்டளைகளும் உள்ளடக்கினது தான் கிறிஸ்துவின் பிரமாணம். அது மட்டுமல்ல, அநேக நடைமுறை வாழ்க்கை செயல்கள், குணாதிசயங்கள், நடைமுறை செயல்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அநேக கடிதங்கள் மூலமாக எக்கச்சக்கமான முறைகளை தேவன் கொடுத்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். பேசுவதை குறித்து, நடப்பதை குறித்து, வாழ்க்கை முறைகளை குறித்து, கணவன் மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, இப்படி பல உடன்படிக்கைகளை அவர் நமக்கு ஆலோசனையாக அன்பின் பிரமாணமாக தந்திருக்கிறார். அவை ஒவ்வொன்றும் நாம் இந்த உலகத்தில் வாழ்றது தெளிந்த புத்தியுள்ளா இருந்து விழித்திருந்து யாரை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடுவது போல யாருக்கு இந்த வசனத்தை சொல்லலாம், வசனம் அவர்களுக்கு உள்ளே எழுங்கி அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவர்களாய் மாறுவார்களாக, பிரகாசமல்ல மனக்கண்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி நாம் என்ன பண்ணோம், செய்கிற ஒரு பணிதான் உடன்படிக்கை. இந்த எஸ்கேப் ஆக முடியாது. எனக்கு நான் ஊழியக்காரன் கிடையாதுங்க, அதெல்லாம் தனிப்பட்ட அழைப்பு, ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி இது, அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஆண்டவர் எச்சரிக்கிற வசனம் தான் நமக்கு ஞாபகம் வருது. நீ சும்மா இருந்தால், நீ அமைதியா இருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து ஆரம்பம். இது மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல, அல்லது வீட்டையோ பணத்தையோ சொத்தையோ கட்டுவதற்கான நேரம் அல்ல. தேவனுடைய வார்த்தையின் உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம் என்பதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற மிகப்பெரிய கட்டளை நாம் பெற்றிருக்கிறோம். மத்தேயு 28:20 பார்த்தீங்கன்னா the great command அப்படி சொல்லுவாங்க. அது புதிய உடன்படிக்கையில் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவைகள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், சீஷனாக்கி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். இப்படி கட்டளையை பெற்ற நாம் யாருக்கோ ஒருத்தருக்கு, அது ஊழியக்காரங்களுக்கு தான் அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் பிள்ளைகளாகிய அத்தனை பேருக்கும் அப்பாவை குறித்து அறிவிக்கின்ற உரிமைகள் உண்டு என்பதை நீங்கள் ஒரு காலம் யாருக்கும் விட்டு கொடுக்காமல், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை, எனக்கு கொடுக்கப்பட்ட அளவில்லாத ஐஸ்வர்யமாகிய இந்த மகிமையை நான் பயன்படுத்திய தீர்வன் என்று சொல்லி வைராக்கியமாய் செயல்படுவோம். அப்படிப்பட்ட உணர்வுகள் இந்த நாளில் உண்டாகட்டும். இந்த வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண நம் பிரயாணம் விசுவாச பயணத்திலே, ஊழியர் பயணத்திலே நாம் செல்வோம். ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். உடன்படிக்கை என்னோடு செய்து உயிருள்ள வார்த்தையால் உயர்த்துகின்றீர். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, நான் உம்மை துதிக்கிறேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெற்றி அடைந்தேன். வார்த்தையை கேட்டேன், என் வாழ்வில் உயர்ந்தேன். அளவற்ற அன்பினால் அனைத்தவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைத்தீரே. ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, நான் உம்மை துதிக்கிறேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெற்றி அடைந்தேன். வார்த்தையை கேட்டேன், என் வாழ்வில் உயர்ந்தேன். வார்த்தையை தந்து என் வாழ்வையே மாற்றி வளமாக புவியினில் வாழ செய்தீர். ஆமாண்டவரே, உடைய வார்த்தை கொடுத்து உடன்படிக்கையின் கீழே எங்களை நடத்தி ஒவ்வொரு நாளும் உம்மை கொண்டு நாங்கள் செய்கிற செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கொடுக்கப்பட்ட பணியை ஆண்டவரே, பிரசங்கியில ஆண்டவரே சாலமோன் சொன்னது போல, இது என் மேல் விழுந்த கடமை, கற்பனையை கை கொண்டு
எல்லாருக்கும் அறிவிப்பது, கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், இதுவே எல்லா மனுஷர்களும் இருந்த கடமை என்று சொன்னது போல, ஆண்டவரே புதிய உடன்படிக்கையில சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, இது என் மேல் விழுந்த கடமை என்று சொல்லுகிறது போல எங்கள் கடமையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுகிறவர்களா எங்களை மாற்றுங்க. ஒருவருக்காவது, ஒரு நாளிலே ஒருவருக்காவது உம்முடைய அன்பை அறிவிக்கின்ற, தெரிவிக்கின்ற, வாழ்க்கையிலே உதவுகின்ற காரியங்களிலே, கிரியைகளிலே நாங்கள் உண்மை வெளிப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையை எங்களுக்கு அதிகப்படுத்தும் அப்பா. உணர்வுகளை தாரும், நீரே நடத்தும். இந்த நாளுக்குரிய கிருபைகளால் பிள்ளைகளை அலங்கரித்து ஆசீர்வதித்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறப்பா. தொடர்ந்து இந்த நாளிலும் ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படட்டும். என்ன காரியங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற உணர்வுகள் எல்லாம் நீரே பொறுப்பாக இருந்து நடத்துவீராக. உங்களுடைய கரங்கள் எங்களை விட்டுக் கொடுக்க, நீ நல்ல தகப்பன், எங்களை நடத்துகிறவர், எங்களை ஆட்கொள்ளவர். உம்முடைய அன்புக்காக நன்றி. உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பற்றிக் கொள்கிறோம், பிடித்துக் கொள்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாழ்ந்திருக்கிறோம், அவருடைய வார்த்தையினாலே பிழைக்கிறோம். ஆகவே வார்த்தை பிடிப்போம், உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிப்போம். Bless you all. Have a great day.